ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹர் கிரேஸ் ஜெயந்தி மாதாஜி. ஜெயந்தி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஜெயந்தி மாதாஜி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்கிரீன் கேக்குதா? பண்ணலீங்க மாதாஜி? நீங்க தான் ஷேர் பண்ணணும் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. எஸ் மாதாஜி, யூ கேன் ஸ்டார்ட். எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளில் சரணம். இன்றைய பாசுரம் என்னன்னா நம்ம பார்க்க போறது 24வது பாசுரம். பாசுரத்தை ஒரு தடவை படிச்சிடுறேன். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இது பொருள் என்னன்னா பார்க்கலாம். முந்தின பாசுரத்துல நம்ம பார்த்தோம்னா, இருந்த இடத்துல இருந்து நீ எங்களுக்கு உன்னுடைய கருணையை காட்டக்கூடாது, கடாசிக்க கூடாது, நடந்து எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்ய அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பகவான்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். 24ல அவரும் கண்ணனும் நடந்து காட்ட நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுறா. இது ஒரு போற்றி பாசுரமாகும். எப்படி அவர் எப்படி வர்றாருன்னா, கண்ணன் எழுந்து நடந்து ஒரு சிங்கம் போல சிங்காசனத்துல இருக்கிறார். அதுதான் இது ஒரு போற்றி பாசுரம். இதோட மைய கருத்து என்ன அப்படின்னா, பகவானுடைய குணங்கள் அதை கீர்த்தனையா பாடுறது, அவரோட அவதாரங்களின் புகழை பாடுறது. இது பல்வேறு அவதாரங்கள் இங்க இருக்கு. பல்வேறு அவதாரங்கள்ல அவர் நிகழ்த்தி காட்டிய அந்த வீர செயல்களை போற்றி பாடுறதுதான் இங்க பல்லாண்டுன்னு இந்த பாசுரத்தை சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாசுரமாகும். இதுல பகவானின் 3 அவதாரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, முதது வாமன அவதாரம், 2வது ராம அவதாரம், ஸ்ரீராமர் அவதாரம், 3வது கிருஷ்ண அவதாரம். இதுல 3 அவதாரங்கள் அவ புகழ்ந்து பாடும் போது என்ன ஆகுதுன்னா, ஆண்டாள் கண்ணனை வெளியில வர சொல்றா. அதாவது எழுப்பிடுறாங்க. எழுப்புனதுக்கு அப்புறம் அவர் அரண்மனையில இருந்து வெளியே வர்றாரு. அவர் படுக்கை அறையில இருந்து வெளியே வர்றாரு. தனக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுக்குமாறு அருள் புரி நீ அப்படின்னு சொல்றான். அப்ப பகவான் என்ன பண்றாரு, கதவை திறந்து வெளியே வர்றாரு. ஒரு சிம்மம் போல் அவருடைய சிங்காசனத்துல அமர்றாரு. அப்ப அந்த நட அவளுக்கு என்ன தோணுதுன்னா, அப்போது அவனுடைய திருவடிகள் என்ன மாதிரி தோணுதுன்னா, கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அந்த 3 யுகங்கள்ல நிகழ்ந்த அவரது வீர செயல்களை, அவருடைய பராக்கிரமங்களை நினைவூட்டுதான் அவருடைய நடை. அந்த நடை அதற்கு பல்லாண்டு பாடுறான். அதுக்கப்புறம் ஆண்டாள் கண்ணன் மீதான அந்த பரம பக்தினாலதான் அவ பல்லாண்டு பாடுறான், மங்களாசாசனம் செய்கிறான். எப்படி கருட வாகனத்துல பெரியாழ்வாருக்கு அருள் புரியறதுக்கு வரும்போது அவர் அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவிடி செவ்வி திருக்காப்புன்னு பாடுறாரு. அதே மாதிரிதான் இங்க ஆண்டாள் தாய் 8 அடி பாஞ்ச குட்டி 16 அடி பாயுன்றது ஒரு கணக்கு, நம்ம சொல் வழக்கு. அதனால அவன் என்ன பண்றா, தந்தையே மிஞ்சி மங்களாசாசனம் பண்றான் பகவானுக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அன்றும் இன்றும் என்றென்றும் என்ற முக்காலத்தை இந்த ஒரு பாசுரத்துக்குள்ள சுருக்கிட்டான். இதுக்கு என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சா, அதனால அவரது பல்லாண்டு பாசுரத்தையும் மிஞ்சி நிற்குமா இவளோட பல்லாண்டு. அடுத்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. ஆண்டாளுக்கு திருவிக்கிரம அவதாரத்தின மீது ஒரு அதிக பிரேமம் உண்டு, ரொம்ப அதீத பிரேமம் உண்டு. ஏன்னா திருப்பாவை ஆரம்பிக்கும் போதே ஓங்கி உலகளந்த உத்தமன்னு முதல்ல சொல்றா. 2வது 17வது பாசுரத்துல அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானேன்றா. அதுக்கப்புறம் இந்த 24வது பாசுரத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி என்று 3 முறை வாமன அவதாரத்தை பத்தி இங்க ஆண்டாள் நாச்சியார் பேசுறாங்க. அப்ப அங்க என்ன இது, அந்த வாமன அவதாரம் எப்படி வந்ததுன்னா, மகாபலியை அடக்க அவர் 3 உலகத்தையும் ஈரடிகளால் அளந்துடுறாரு. 3வது அடி அவர் தலையில வச்சிடுறாரு. வச்சதுக்கு அப்புறம் அதனால உன்னுடைய கால்கள், நீ நடந்து நடந்து உன்னுடைய கால்கள், ஏன்னா 7 14 லோகங்களையும் அளக்கணும்னா சும்மா இல்லைல்ல,
அதனால நீ வந்து உன்னோட கால்கள்லாம் ரொம்ப வலிக்குமே, ஏன்னா காடு மடை எல்லாமே சுத்தி வந்திருக்கிற, நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாம் எதெல்லாம் பார்க்கல எல்லாத்து மீதும் படர்ந்து நீ அந்த உலகத்தை அளந்திருக்கிறாயே, அத்தகைய அந்த உன்னுடைய திருப்பாதங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் போற்றி அப்படின்னு இந்த திருப்பாதத்தை, பகவானின் திருப்பாதத்தை போற்றுறா. அடுத்தது ரெண்டாவது வந்து என்னன்னா, இது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. செற்றாய் திரள் போற்ற ராம அவதாரம். முதல்ல வந்து வாமன அவதாரத்தை பத்தி சொல்லிட்டா. ரெண்டாவது ராம அவதாரம். ராம அவதாரத்துல என்னன்னா, ராமர் வந்து சீதையை மீட்கும் போட்டு மற்ற தேவர்களுடைய குறைகளையும் இது மற்ற தேவர்களுடைய குறைகளையும் ஏற்றுக்கொண்டு அந்த தென்னிலங்கை, தென்ன்ற அழகிய என்ற ஒரு சொல்லும் இருக்கு தமிழ்ல. தென்னிலங்கை அழகா இருக்கிற இலங்கைய அவன் ரொம்ப பாழ்படுத்தி வச்ச அந்த ராவணனை போய் அவனோட இடத்துக்கே போய் அவனை வந்து தூஷம் பண்ணிட்டு வர்றாரு. அங்க அதுல என்னன்னா, அசுரன் ராவணாதிகளை அவர்கள் இடத்திற்கே சென்று நீ வந்து வெற்றி கொண்டாயே, அப்ப அந்த உன்னுடைய திரளுக்கு போற்றி, உன்னுடைய மிடுக்குடன் கூடிய அந்த நடைக்கு போற்றி, மிடுக்குடன் கூடிய உன்னுடைய தின் தோளுக்கு போற்றின்னு ராமருக்கு அவருடைய திருத்தோளை பற்றி மங்களாசாசனம் பாடுறான். அதுக்கப்புறம் மூணாவது கிருஷ்ணாவதாரத்துக்கு வரா. கிருஷ்ணாவதாரத்துல என்றா கம்சன் வந்து கிருஷ்ணரை கொல்லணும்னு ஒவ்வொரு அசுரர்களா அனுப்பிட்டு இருக்காரு. இவரும் ஒவ்வொரு அசுரர்களா வந்து அழிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்ப வந்த அசுரன் யாருன்னா, வண்டி சக்கரத்தின் இதுல வர்றாரு, சகடாசுரன்றதுல. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றினா அவர் சின்ன குழந்தையா இருக்கிறாரு. அவங்க அது வாமன அவதாரத்துல பார்த்தோம்னா பகவானாவே வர்றாரு. 3 குட்ட வாமனரா வர்றாரு, குள்ள வாமனரா வர்றாரு. ரெண்டாவது ராம அவதாரத்துல முழு ஆயுதங்களோட அவர் வர்றாரு. இதுல வந்து கிருஷ்ணர் கையில எதுவும் இல்லை, ஏன்னா குழந்தை கையில எதுவும் இருக்காது. இப்ப இது என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதோடைய பிஞ்சு காலால கிருஷ்ணர் வந்து அந்த சகடத்தை உதைக்கிறாரு. சகடம் நூறா உடைஞ்சிருது. அப்ப அதுக்கப்புறம் அவர் உடைச்சதுக்கு அப்புறமும் என்னன்னா வீழ்னு அழுகுறாரு. குழந்தை அழுகுது பயத்துல. உடனே யசோதாமா ஓடி வந்து என்னன்னு பார்க்கும்போது ஆயர்பாடியா, இது எப்படி ஒரு குழந்தை வந்து இப்படி ஒரு வண்டி சக்கரத்தை, அத்தகைய உன்னுடைய புகழுக்கு வந்தனம், புகழ் போற்றி அப்படின்னு இங்க வந்து சொல்றா. அதுக்கு வந்து இது பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தாயும் கூட உதவாத தசையிலே அனாயாசேன திருவடிகளாலே சகடாசுரனை அழித்த புகழ். அப்புறம் சகடாசுரனையே சின்ன குழந்தையா நீ அழிச்சிட்டாயே, பகவான் என்ன வேணா பண்ண முடியும், சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், எது புல் பூண்டு எதுவா இருந்தாலும். ஏன்னா மனித ரூபா எடுத்திருக்கிறாரு, மிருக ரூபா எடுத்திருக்கிறாரு, பட்சி எல்லாமே எடுத்திருக்கிறாரு. அதனால ஏன்னா இங்க வந்து சொல்றது என்ன, ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு வண்டி சக்கரத்தை சுக்குநூறா உடைச்சிருச்சு. அதனால அதுக்கு உன்னுடைய புகழுக்கு போற்றி அப்படின்னு இங்க சொல்றா. அடுத்தது கன்று குணிலா எரிந்தாய் உன் கழல் போற்றி. அதுக்கு முடிச்ச சகடாசுரன் வந்துட்டு போயாச்சு, எல்லா இதுவும் வந்துட்டு போயாச்சு. அப்ப ரெண்டு அரக்கர்கள் வர்றாங்க, 1க்கு 2 பேரா வர்றாங்க. அதான் வத்சாசுரனும் கபிதாசுரனும். எப்படி வராங்கன்னா கன்றுக்குட்டியா, ஏன்னா அவர் வந்து மாடு மேய்க்கிறதுல வல்லவர். அதனால கன்றுக்குட்டியா போனா இவருக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம், நீங்க பசுமாடு ஆடு ஆணிரைகளை எல்லாம் மேய்க்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நிழலுக்கு போய் கொஞ்ச நேரம் மரத்தடிக்கு கீழே படுப்பாங்க. அப்ப மரமா போவோம் அப்படின்னு கவிதாசுரன் வந்து விழாமரமா போய் 2 பேரும் நிக்கிறாங்க. இவர் 2 பேருமே தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கன்றையே கோளாக கொண்டு விழாமரத்தை 2ஐயும் ஒரே நேரத்துல 2 அசுரர்களையும் தும்சம் பண்றாரு. எப்படி இது பண்றாருன்னா, கன்றை வந்து தன் கையால் அந்த 4 காலையும் இது பண்ணிட்டு தூக்கி சுழற்றி வேகமாக, எப்படி இந்த இதுல எல்லாம் பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல ஜாவ்லின் த்ரோ, டிஸ்கஸ் இதெல்லாம் போகும்போது ரொம்ப நம்மளோட ஃபோர்ஸ் அந்த கால்ல இருக்கிற பலத்தை கைக்கு கொண்டு வருவோம். அந்த ஃபோர்ஸ்ல இவர் அதே மாதிரி பகவான்கிட்ட இருந்துதான் எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம். அதனால பகவான் அந்த மாதிரி பண்றாரு. வேகமாக விட்டெறிஞ்சு ஒரு காலை வந்து குஞ்சித பாகமா ஒன்ன வந்து மேல தூக்கிட்டு முன்காலை வந்து முன்னால வச்சுட்டு எரிஞ்சு அவங்களோட 2 பேரையும் வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பி வச்சிடறாரு. அப்ப அத்தகைய சிவந்த பாதங்கள் கண்ணில் படுது, ஆண்டாளோட கண்ணில் பட்டதுனால அத்தகைய கழல் போற்றி, அத்தகைய உன்னுடைய வீரத்திற்கு போற்றி அப்படின்னா.
அடுத்து அவருடைய குணத்தை சொல்ல வர்றார். என்ன குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. எப்படின்னா கோவர்தன மலை இந்திரன் வந்து சம்பர்த்தகா மேகத்தை, அந்த பிரளயகால மேகத்தையே அனுப்பிச்சு வைக்கிறான். தான் தான் அந்த தேவர்களுக்கு தலைவன். அவனுக்கு தெரியாது தனக்கு மேலதிகாரி வந்து பகவான் கிருஷ்ணர்னு. அதனால அவன் என்ன பண்றான், அந்த சம்பத்தக்கா நீ போய் பொழிஞ்சிட்டே இருக்கு, கல்மலையா பொழி. அது வந்து ஒரு மலை துளியும் ஒரு யானையின் தும்பிக்கை போல் வருமா. அப்படி ஒரு மலை துளி ஆயர்பாடியை அழிச்சிடணும்னு வராரு. பகவான் அதை புரிஞ்சிட்டு அந்த கோவர்தன மலையை குன்றா அவருடைய சுண்டு விரல்ல 7 நாள் வச்சு எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. ஆனா அவருக்கு தெரியும் உடனே வந்து இந்திரனை அழிச்சிடலாம். ஆனா அவர் அழிக்கல. இந்திரன் அழிக்காம அவனுடைய அகந்தையத்தான் அகந்தையத்தான் அழிக்கிறாரு. அவர் திருப்பி வந்து மன்னிப்பு கேட்டு இது பண்றாங்க. அப்ப அத்தகைய உன்னுடைய குணம் போற்றி. மன்னிக்கும் தன்மை அவருக்கு உண்டு, தயை அவருக்கு உண்டு, இரக்கம் அவருக்கு உண்டு. எல்லாமே பகவான் இடத்தில் இருந்து வந்ததுதான் நமக்கும். அதனால எல்லாமே அவர் வந்து அந்த மன்னிக்கிற குணம்னால உன்னை நான் போற்றி அப்படின்னு அங்க வந்து சொல்றான். அடுத்து அதுல வந்து பெரியாழ்வார் என்ன பண்றாருன்னா இது பல்லாண்டு பாடுறாரு பெருமாளுக்கு. பாடும்போது அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டுன்னு வந்துடுச்சு. அப்புறம் பெருமாளோட அழகுல இது பண்ணி திரும்பிக்கிட்டார், முகத்தை திருப்பிட்டு. அதுக்கப்புறம் படைப்போர்க்கு புக்கு பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு பாடுறாரு. அப்படிப்பட்ட பக்த சிரோன்மணி அவரு நம்ம பெரியாழ்வார். அப்ப அவருடைய மகளான ஆண்டாள் என்ன பண்றா, அதே பாவத்துல பகைவரை வென்று கெடுக்கும் உன்னுடைய வேல் போற்றி அப்படின்னு வேலுக்கு அவருடைய ஆயுதத்துக்கு புகழ் மாலை கோர்க்கிறார். ஏன் வேல்? கண்ணனுடைய கரத்துல சக்கரத்தாழ்வார் தானே இருப்பார் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் தான் வேல் வடிவாக இங்க சொல்றாங்க. எப்படின்னா உனக்கு பெருமை கிடையாது, உன்னுடைய ஆயுதங்களுக்கு தான் பெருமை. அத்தகைய ஆயுதமான அந்த கூர்வேல். இது முதல் பாசுரத்திலே கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன். அது வந்து ஆணிரைகள் வச்சிருக்கிறவங்க வந்து வேல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப அப்பாவோட இது தன்னை போல இவருக்கு வந்துருது. அப்ப கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்ல அவர். அதனால அந்த வேலும் அவர் கையில வந்துருது. அதனாலதான் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, உன் கையில இருக்கிற வேலுக்கு போற்றி சொல்றோம் அப்படின்னு. என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்றென்று என்னைக்குமே உன்னுடைய சேவகத்துல உன்னுடைய கைங்கரியத்துல தான் நாங்க இருக்கணும். அதனால நான் உன்னை தேடி வந்தேன், நீ வந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு அப்படி சொல்றா. என்ன சொல்றான்னா, பகவானின் நடையழகை ரசித்து பாடின ஆண்டாள் கடைசி என்ன சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று நாம் வந்தோம் இறங்கியலோர் என்று பாடுறா. இப்படி வந்து உன்னை போற்றி பாடுவதையே என்னுடைய குலத்தொழிலாக வச்சிருக்கேன், அதுக்கு இறங்கி நீ வந்து எனக்கு அருள் புரி அப்படின்னு வந்து இங்க ஆண்டாள் நாச்சியார் சொல்றா. இது நிறைய இடத்துல வந்து வேற வேற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனா நம்மளோட இதுல படி பார்த்தீங்கன்னா பறை அப்படின்னா பறை வந்து எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறான். பக்தி மார்க்கத்தை இதுல பறைனா வெளிப்படையா பாத்தீங்கன்னா அது ஒரு இசைக்கருவி. 2வது பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பகவானுடைய அருள். அடுத்து தத்துவ ரீதியா ஞான மார்க்கத்துல பார்த்தா பரமபதம். ஆண்டாள் மற்றும் எல்லா கோபிகளும் கண்ணனுடன் இணைந்து அவருக்கு நாங்க கைங்கரிய செய்யணும், ஒரு தெய்வீக அனுபவம் எங்களுக்கு கிடைக்கணும். அதனாலதான் நாங்க இன்னைக்கு வந்தோம் நீ பார்க்க. அன்னைக்கு என்னால உனக்கு போற்றி பாட முடியல, நான் அந்த இடத்துல இல்லை, அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த போற்றிய உனக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வந்ததை எல்லாமே இன்றுன்னு சொல்லி பாடி முடிச்சிடுறான். இதுல வந்து பகவானுக்கு 4 விதமான நடைகள் இருக்கான். என்னன்னா, ஒரு ரிஷபத்தின் செருக்கு அரச மாட்சியும் கம்பீரமா இருக்கும் அந்த ரிஷபம். 2வது மதம் கொண்ட யானையின் தன்னம்பிக்கை. அது அடுத்து புலியின் உருட்டு, அதெல்லாம் மின்னல் வேகமும் கட்டுப்பாடும். புலி வந்து ரொம்ப வேகமா பாயும். அடுத்து சிம்மம்னா சாமர்த்தியம். காடு முழுவதையும் ஆளும் அரசன் போன்ற அந்த நடை. கோபிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவானை எழுப்பி அந்த எழுந்து வந்து சிங்காசனத்துல நோக்கி வரும்போது இந்த 4 நடை அழகுகளையும் அனுபவிக்க விரும்புறாங்க. அதனாலதான் மங்களாசாசனம் பாடுறாங்க. அவர் வந்து நப்பினை பிராட்டியாருடன் வந்து இது சிங்காசனத்துல அமர்ந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் போது அதுல மயங்கி இவங்க எல்லாரும் இந்த போற்றி பாடல் பாடுறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கு உள்ள பாசுரத்தோட பொருள். பிரபு அதோட பொருளை போட்டுருங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி, I'll do that one.
எஸ் மாதாஜி. பொருள்: மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்த உன்னுடையது என்று உணர்த்தியவனே. எல்லாமே பகவானிடத்தில் இருந்து வந்ததுதான், நம்மளோடது எதுவும் இல்லை. உன் திருவடிகளுக்கு வணக்கம் அப்படின்னு அங்க சொல்றான். அடுத்து ராமவதாரம் எடுத்த போது சீதையை மீட்க தெற்கில் உள்ள தென் இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, அத்தகைய உன்னுடைய திரளுக்கு, உன் மாட்சிமை பொருத்திய உன்னுடைய தின் தோளுக்கு நமஸ்காரம் அப்படின்றான். அடுத்தது வந்து சக்கர வடிவில் வந்த சக்கர வடிவில் வந்த சகடாசுரனுக்கு சகடாசுரன் அளித்த உன்னுடைய புகழுக்கு நமஸ்காரம்ன்றான். அடுத்து வந்து என்னன்னா இவங்க வர்றாங்க 2 பேரும், கபிதாசுரனும் வத்சாசுரனும் வர்றாங்க. அவங்கள வந்து கன்றா வர்றாராம், விளாமரமா வர்றான். அவங்களையும் வந்து தடியை கொண்டு கருதி அவன் விளாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த அந்த கழலுக்கு வீர வணக்கம், வீர போற்றி. அடுத்து கோவர்தனகிரியை குடையாக ஆயர் குலத்தவரை வந்து இந்திரன்ட்ட இருந்து காக்குறதுக்கு எதனா பிரபு கொஞ்சம் மாத்தி இருக்கு. மங்களம் உண்டாகட்டும். உன் இரக்கத்திற்கு அனுப்பிய மலையிலிருந்து காத்தவனே. இதுல பிரபு இது ஏதோ வேற மாதிரி வருது பிரபு. பேப்பர்ல இருந்து கால் பண்ணி போட்டது மாதாஜி. ஆமா சரி பரவாயில்ல பிரபு, நான் படிக்கிறேன். சரி. திருவிக்கிரம அவதார காலத்தில் அனைத்து உலகங்களையும் அளந்த உன் கால்களுக்கு நன்மை உண்டாகட்டும். அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு சென்று நடையா நடந்து ராவணனை முடித்த உன்னுடைய வீரத்துக்கு வணக்கம், வாழ்த்து. அடுத்து வண்டி சக்கரம் வடிவத்தில் வந்த சகடாசுரனை வதம் செய்த உன் புகழுக்கு வாழ்த்து. அதே போல் கன்றுக்குட்டி வடிவத்தில் வந்த அசுரனை அழித்தவனே, உன்னுடைய குணத்திற்கு வாழ்த்து. இவையெல்லாம் உன் பெருமைகள் அல்ல, இவையெல்லாம் உன் கையில் இருக்கும் வேல், அதாவது சுதர்சன சக்கரம், அதனையே சேரும். இன்று நாங்கள் உன்னிடமிருந்து பறை என்கின்ற வாத்தியத்தை பெறுவதற்கு வந்தோம், எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து இங்க பாடுறாங்க. இதுல என்னன்னா லாஸ்டா வந்து அவங்க மன்னிப்பும் கேட்கிறாங்க பகவான்கிட்ட. ஏன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப உனக்கு மெதுவாகத்தான் நான் உங்களுக்கு பல்லாண்டு பாடுறோம், அதுக்கு மன்னிச்சிருங்க. 2வது உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டோம், அதை மன்னிச்சிருங்க. 3வது வந்து உங்களை ரொம்ப நடையா நடக்க வச்சோம், அங்க வந்து உங்க இதுல இருந்து நடந்து வந்தீங்க, நீங்க ஏற்கனவே வந்து 14 நோலையும் அளந்துட்டீங்க, உங்க நடையால அளந்துட்டீங்க. அடுத்த ராமகாரத்துல நடையா நடந்துட்டீங்க, அதெல்லாம் உங்க கால் வலிக்கும்னு தெரியாம நாங்களும் உங்களை நடக்க வச்சுட்டோம், அதுக்கு ஒரு மன்னிப்பு இப்படின்னு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு கடைசியா என்ன சொல்றாங்க, எப்பொழுதும் உன்னுடைய வீர செயல்களுக்கு, உன்னுடைய பராக்கிரமங்களை நான் சொல்லிட்டே இருப்போம், எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம். அப்ப எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற நீ வா, இங்க வா, எங்களுக்கு கருணை புரிவாயாக என்று இங்க ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். எப்படி நம்மளுடைய உணவுல அறுசுவை இருக்குமோ அதே மாதிரிதான் இங்க பகவானையும் 6 விதமாக ஆண்டாள் போற்றுறார். எப்படின்னா, உன் அடி போற்றி, அடுத்து உன் திரள் போற்றி, உன்னுடைய தோள் போற்றி, உன் புகழ் போற்றி, உன் கழல் போற்றி, உன் குணம் போற்றி, உன் வேல் போற்றி, எல்லாமே போற்றி. அதாவது பகவானா இந்த அப்படியே மங்களாசாசனம் பண்ணி போற்றி போற்றி போற்றின்னு அத்தனை போற்றி சொல்றான் இந்த பாசுரத்துல. ஹரே கிருஷ்ணா. எனக்கு தெரிஞ்ச வர சொல்லி இருக்கிறேன். பாகவத ஸ்லோகம் பிரபு. ஆமா பிரபு, பாகவத ஸ்லோகம் நீங்க இது பண்ணுங்க. எஸ் மாதாஜி. இது வந்து என்னக்கா ஃபர்ஸ்ட் மேல பாருங்க, 10th canto 25th chapter ஸ்லோகம் 18 to 21. அதே மாதிரி 10:36ல 10 to 13 எல்லா ஸ்லோகம் சீக்வென்ஸ்ல டிஸ்ப்ளே பண்றேன், நீங்க படிச்சு சொல்லிடுங்க. ஓகேங்களா? எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தஸ்மான் மா சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபயே ஸ்வாத்ம யோகேன சோயம் மே விருத்த ஆஹிதக. மொழிபெயர்ப்பு: இந்த ஆயர்குலம் எனது சொந்த குடும்பம் ஆதலினாலும், ஆயர்கள் என்னை அடைக்கலம் கொண்டு என்னையே தங்கள் தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டிருப்பதனாலும், எனது யோக சக்தியால் நான் ஆயர்குலத்தை பாதுகாப்பேன். மேலும் எனது பக்தர்களை காப்பதாக நான் விரதம் கொண்டிருக்கேன். பக்தர்களுக்கு ஒண்ணுனா ஓடோடி வருவாருன்றது கஜேந்திர மோட்சத்தை வச்சு நம்மளுக்கு தெரியும். அந்த உத்தரியம் விழுகிறது கூட தெரியாம அந்த பக்தனை காக்குறது பொருட்டு வர்றாரு. நெக்ஸ்ட் பிரபு. இது யுத்வைகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சலம் தாதாரா லீலையா விஷ்ணு சத்ராக்கம் இவ பாலகாக. மொழிபெயர்ப்பு: இவ்வாறு கூறிய விஷ்ணுவான பகவான் கிருஷ்ணர் ஒரு குழந்தை
காளான் குடையை மிக எளிதாக தூக்குவது போல் கோவர்தனகிரியை ஒரே கரத்துல தூக்குனாரு. ஒரு மஷ்ரூம் எப்படி ஒரு காளானை வந்து இப்படி சின்ன குழந்தை தூக்குமோ அது மாதிரி பகவான் வந்து அந்த கோவர்தன மலைய தூக்குறாருன்னு இங்க இது சொல்லியிருக்கிறாங்க. அதஹா பகவான் கோபான் ஹே அம்ப ததா பிரஜாகசக யதோபஜோஷம் விஷத்தா கிரிகர்த்தம் ச கோதனாக. பிறகு பகவான் ஆயர்குலத்தினரை பார்த்து கூறினார், ஓ அன்னையே, ஓ தந்தையே, ஓ பிரஜவாசிகளே, நீங்கள் விரும்பினால் உங்கள் பசுக்களுடன் இம்மலையில் கீழே வாருங்கள். அந்த மலை கோவர்த்தன மலையை அவர் தூங்கும் போதே எல்லாரையும் உள்ள வர சொல்லிட்டாரு. எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்திரனை வந்து அவர் உடனே அழிக்க முடியும், ஆனா அழிக்கல. ஏன்னா அவனுக்கு அந்த அகம்பாவத்தை, அவனுடைய திமிர, அவனுடைய தான் என்ற மமதைய அடக்குறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மன்னிக்கிறாரு. தயைய அவர் வந்து அவனுக்கு தந்தையா இருக்கிறதுனால மன்னிக்கிற குணம் தந்தைக்கும் உண்டு அப்படின்றது இங்க பகவான் தெளிவுபடுத்துறாரு. அடுத்து பிரபு. காரையோ மத்ரஸ்தாரி நிபாதத்நாத் பதவர்ஷ பயானலம் திராணம் விஹித்தம் ஹி வகக. எனது கரத்திலிருந்து இந்த மலை கீழே விழுந்துவிடும் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். இக்காற்றுக்கும் மழைக்கும் அஞ்ச வேண்டாம். இத்துன்பங்களில் இருந்து உங்களை மீட்பதற்காக ஏற்பாடு ஏற்கனவே எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட். அது ஒண்ணு எதுவும் இல்ல, பகவான் கையில தான் இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் பிரபு. அடுத்தது வந்து 10th canto 36th chapter சீக்வென்ஸ் வரும். எஸ் பிரபு. அக்ரண்யஸ்தா விஷானஹ கிரக ஸ்தப்தாஸ்ரக் லோச்சன அச்சுதம் கதாக்ஷிப்யா திரவத் பூரணம் இந்திரமுக்தோ ஷனிர்யதா. தனது கொம்புகளின், இது என்னது பிரபு, இதுக்கு வராதே. தனது கொம்புகளின் கூர்மையான நுனிகளை முன்னோக்கி வைத்தபடியும் இரத்தமயமான தனது விழிகளின் ஓரங்களினால் பகவான் கிருஷ்ணரை குரோதத்துடன் பார்த்தபடியும் அரிஷ்டாசுரன் இந்திரனால் எரியப்பட்ட வஜ்ராயுதம் போன்ற முழு வேகத்துடன் அவரை நோக்கி வந்தான். நெக்ஸ்ட் பிரபு. கிரஹீத்வா ஸ்ரங்கோய ஸ்தம்பா அஷ்டதாசா பதானி சக பிரத்யபோவாஹா பகவான் கஜக் பிரதி கஜம் யதா. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அரிஷ்டாசுரனின் கொம்புகளை பற்றி தனது பகை யானையுடன் சண்டை செய்யும் போது ஒரு யானை செய்வது போல் அவனை 18 அடிகள் தூரத்தில் தூக்கி எறிந்தார். சோ அபவித்தோ பகவதா புனர் உத்தாய சத்வரம் அபாதாத் ஸ்வின்ன சர்வாங்கோ நிக்ஸ்வான் குரோத மூர்ச்சிதக. பரமபுருஷ பகவானால் இவ்வாறு தோற்கடிக்கப்பட்டவுடன் விருபாசுரன் எழுந்து நின்று பெருமூச்சு விட்டான். அவனது உடலெங்கும் வேர்வை பெருக்கெடுத்து ஓடியது. அவன் ஆத்திரத்தில் மந்தமதி கொண்டு மீண்டும் அவரை தாக்குவதற்காக பாய்ந்தான். தம் அபாதந்தம் ச நிகிரஹ ஸ்ருங்கயோக பாத சமாக்ரம்ய நிபாத்திய பூதலே நிஸ்பீடாயாம் ஆச யதாத்ரம் அம்பரம் கிருத்வா விஷேன ஜஹானோ சோபதாத். அரிஷ்டாசுரன் தாக்கிய பொழுது பகவான் கிருஷ்ணர் அவனது கொம்புகளை பற்றி நிறுத்தி தமது பாதத்தினால் அவனை தாக்கி நிலத்தில் வீழ்த்தினார். பிறகு பகவான் அவனை ஒரு ஈர துணியை அழைத்து துவைப்பது போல் நிலத்தில் துவைத்தார். இறுதியாக அவர் அவனது கொம்புகளில் ஒன்றை பிடுங்கி அதனை கொண்டே அவன் கீழே விழும் வரை தாக்கினார். அவ்வளவுதான் பாகவதம். ஹரே கிருஷ்ணா பிரபு. யாராவது பாசனம் படிக்கிறதுனா படிக்கட்டும். நான் பாசனம் டிஸ்பிளே பண்றேன். எஸ் பிரபு. ஓகே, நான் பேரு சொல்றேன், படிங்க. ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி மாதாஜி இருக்கீங்களா? இருக்கேன். படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அன்றிவும் உலகம் மளந்தாயடி போற்றி. அன்றிவும் உலகம் மளந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணில எரிந்தாய் கழல் போற்றி. கன்று குணில எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடாய்
எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாமந்தோம் இறங்கேலோரெம்பவாய் என்று யாமந்தோம் இறங்கேலோரெம்பவாய். ஹரே கிருஷ்ணா. அழகா பாட்டீங்க மாதாஜி, மிக்க நன்றி. கீதா கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வாசம் தானே. ஹரே கிருஷ்ணா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றே சென்றங்கும் தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றே பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றே கன்று குணிலாய் எருந்தாய் கழல் போற்றே குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றே என்றென்றும் முன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓ, வேற யாராச்சும் பாசுரம் சேர்க்க முயற்சி பண்ணீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். நிக்குஞ்சா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறாங்க மாதாஜி, படிக்கட்டும். சௌதாமி மாதாஜி படிங்க மாதாஜி. சீக்வன்ஸ்ல பாடுங்க மாதாஜிமா. நிக்குஞ்சா மாதாஜி நீங்க படிங்க, அதுக்கு அடுத்தது அவங்க படிக்கட்டும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஒன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. உமா சந்திரசேகர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நான் சொல்லல பிரபு, ப்ளீஸ். இல்ல, நீங்க அன்மியூட் பண்ணி அதான் உங்களுக்கு கூப்பிட்டுறாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே. பானுமதி மாதாஜி. ஜஸ்ட் இது பண்ணிட்டு சொல்றதுக்காக ஜெயந்தி மாதாஜி பத்தி ரொம்ப நல்லா சொன்னான்னு சொல்றதுக்காக. ஓகே ஷூர். அது ஃபைனலா நான் சொல்லுவேன், அப்போ எல்லாம் கமெண்ட் சொல்லுங்க. சௌதாமணி மாதாஜி. நான் பாடுறேன் பிரபு. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி சென்றங்கு தென் விலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. பானுமதி முருகேசன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணவ் பிரபுஜி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தேங்க்யூ பிரபுஜி. வேற யாராச்சும் பாசுரம் படிக்க முயற்சி பண்ணாங்க அன்மியூட் பண்ணுங்க, நான் பேரை கூப்பிடுறேன். ஹரே கிருஷ்ணா. யாரும் இல்லைங்களா? சரி, இப்ப கருத்து சொல்லலாம். டிவோட்டிஸ்.
கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா சொன்னேன். ஜெயந்தி மாதாஜி. மாதாஜி ரொம்ப நல்லா சொன்னீங்க மாதாஜி. நீங்க நல்லா நல்லா சொன்னீங்க. பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நல்ல அழகா சொன்னீங்க. வெரி நைஸ் மாதாஜி. நன்றி மாதாஜி. நல்ல ஹரே ஸ்பெஷல் மாதாஜி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. திருப்தி ஹரே அடைஞ்சிட்டேன். கிருஷ்ணா. மாதாஜி. நன்றி மாதாஜி. மிக்க நன்றி. எல்லாம் மிக வந்து அருமையா இருந்தது மாதாஜி. எல்லா புகழும் பகவானுக்கே. ஹரே கிருஷ்ணா அதுக்கப்புறம் மாதாஜி, ரொம்ப நன்றி. அருமையா சொன்னீங்க மாதாஜி. நன்றி ரொம்ப மாதாஜி. நல்லா சொன்னீங்க. ஹரே நிறைய கிருஷ்ணா. கிருஷ்ணா விஷயம் மாதாஜி, பெண்ணாஸ் சொன்னீங்க மாதாஜி ரொம்ப மாதாஜி. சூப்பரா நிறைய பண்ணீங்க. விஷயங்கள் ஹரே கிருஷ்ணா. சொல்லிருக்கலாம், பட் டைம் பார்த்துட்டு சொல்லணும்ட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. எல்லாமே அருமையா ஹரே சொன்னீங்க. கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ஹரே அருமையா கிருஷ்ணா. ரொம்ப சொன்னீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. நன்றி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ரொம்ப நன்றி நல்லா பரமேஸ்வர் இருந்தது. பிரபுவுக்கும் கீதா மாதாஜியோட கிளாஸ் அட்டன் பண்றதுக்கும் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் குருவுக்கே. ஹரே எல்லாம் கிருஷ்ணா. குரு. நல்லா இருந்தது. ஆமா மாதாஜி தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே அவங்களுக்கு கிருஷ்ணா. எல்லாம் அந்த போற்றி பணியிற அம்பாளை அந்த பாதத்தை போற்றி பண்ணி அத்தனையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரிமாள் கொடுத்திருக்கார். நன்றி உலகம் மலர்ந்த அவரை பத்தி எனக்கு இந்த பாசுரம் வந்ததே ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஆமா. போற்றி அத்தனை போற்றி போற்றின்னு வருது இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. நான் அன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்றதான் ஆண்டாளோடது. அதே மாதிரி ஆண்டாளோட திருவடியை நம்ம புடிச்சிட்டோம்னா பகவான்கிட்ட நம்ம ஈஸியா போகலான்றது இந்த மார்கழி 30 பாசுரம் படிக்கும் போதுதான் எல்லாம் தெரியுது. அதனால எல்லாருமே வந்து சுவைச்சு படிக்கணும். படிச்சு அதுல இருந்து இன்னும் மேலும் நம்ம பக்தியில முன்னேறணும்ன்றதுதான் ஆண்டாள் வகுத்த வழி. சரி, எல்லாரும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.